மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று ஒரு நம்ம தம்பி தங்க கம்பி பண்ண வேலை, அது என்ன நடந்தது அதுக்கும் அவனையும் தம்பி மேலேயும் சொல்ல முடியாது. அது ஏதோ நடந்து போச்சுங்க. வெறித்தனமா ஒரு மணி நேரம் பேசி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசி நிறைய ஃபன் எல்லாம் இருந்துச்சு. நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு கண்டிப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த வேலையில கொண்டு போய் போனா கையில் ஏதோ மெமரி கார்டு ஏதோ கரெக்ட் ஆகி பஞ்சாயத்து ஆகி போச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அது வரல. ஸ்டில் நவ் அது ஓடிட்டு தான் இருக்கு. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ரிகவரி பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாச்சு, ஆனா காப்பாற்ற முடியல அப்படின்றது ஐசி வார்டில் தான் இருக்குது. அதனால ஒரு சம்பவம் ஆகி போச்சு. இல்லைன்னா நேற்று வீடியோ போட்டிருப்போம். ஸோ காலையிலேயே போட்டிருக்கலாமே, நீங்க கேட்கலாம். பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் சாயந்தரத்துல தான் ஃப்ரீயா இருக்கீங்க, ஈவினிங் டைம்ல தான் ஃப்ரீயா பார்க்க மாட்டேங்கிறாங்க. காலையில கொஞ்சம் அது நிறைய ஊர்ல அந்த சிங்கப்பூர் அங்க டைமிங் டிஃபரன்ஸ்ன்றதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பட் இன்னைக்கு வீடியோ வந்துடும், கவலைப்படாதீங்க. போகலாங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். சூப்பர் தேங்க்ஸ். ஒருத்தவங்க $50 போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தோம், போட்டுட்டீங்க. மிக்க நன்றி. நீங்க தான் போடுறேன், நீங்க ஆமா கேட்கல, நீங்க போட்டீங்க, அதற்காக நன்றி. செய்யறத மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு செஞ்சு காட்டியிருக்காங்க. தளபதி ரசிகைன்னு சொல்லலாம். தொண்டர் சார், ரசிகை தளபதி தொண்டரா இருப்பாங்க போல. ரசிகை தொண்டர். ரொம்ப நன்றி. போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாட்டு நடப்பில் ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பெட்ரோல் டீசல் விலையேற்றம் நடந்திருக்குது. என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. இவரு வேற திடீர்னு பேசுறதெல்லாம் பக்குன்னு இருக்கு. ஜியா வராரு, கோல்டு தங்க வாங்காதீங்கன்றாரு, எல்லாரும் நடந்து போங்கன்றாரு, பொது போக்குவரத்துல போங்கன்றாரு. அப்புறம் திடீர்னு ஈவி பைக் எடுத்துட்டு போங்கன்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம 10 வருஷமா வந்த வளர்ச்சி பாதையெல்லாம் அழிஞ்சிரும் போல இருக்குன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. ஏங்க ஆமா, ஏதோ வருது, இப்பதான் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் போர்கள் வந்துச்சு, இப்பெல்லாம் வந்துச்சு, இப்ப அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதோ கிரைசிஸ் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போயிருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 15 to 30 வரைக்கும் பெட்ரோல் விலை ஏறும்ன்ற மாதிரி இப்போதைக்கு 3 ரூபா ஏத்தி 4 ரூபா கிட்ட ஏத்திட்டாங்க. 103 ரூபா பிளஸ் இது வருது. ஸோ டீசலும் அதே மாதிரி ஏறி இருக்கு. என்ன ஆக போகுதுன்றது தெரியல. எல்லாத்தையும் விலைவாசி சிலிண்டர் விலை ஏத்திட்டாங்க. அதுக்கு கமர்ஷியல் ஏத்தியாச்சு. ஆமா, ஹோட்டல்ல எல்லாமே எல்லா ரேட்டும் ஏறி போச்சு. இவங்களுக்கு 2 ரூபா ஏத்தினாலே காய்கறியில 4 ரூபா ஏத்திடுவாங்க. காய்கறி மளிகை 40 ரூபா 40 ரூபா ஏத்துவாங்க. இவங்க 4 ரூபா ஏத்திட்டாங்கன்னா உண்மையாவே பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்க போறோம் தான் தோணுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் சரியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஈரான்ல அவங்க வேற மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் முடிக்கவும் மாட்டேங்கிறானுங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சி பிரச்சனையை முடிச்சு விடுங்க. இன்னொரு 3 மாசத்துக்கு மேல இதெல்லாம் தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய 65 நாளைக்கு தான் நமக்கு கேஸ் சிலிண்டர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 40 நாள் இப்போ அப்படிங்களா? ஒரு 65 days தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா போர் முடிய மாட்டேங்குது. அந்த பக்கம் ட்ரம்ப் என்னன்னா சீனா அதிபரை போய் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டு முடிச்சு விடுங்க டக்குன்னு. அடுத்தடுத்த வேலை மோடி ஒரு அழைப்புக்கு கூப்பிட்டாங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு வேற வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆமா, என்னமோ நடக்க போகுது. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியலதான் பிரச்சனையா இருக்கு. பாப்போம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க. சர்வை பாருது ஃபிட்னஸ் அவ்வளவுதான். இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. ஆனா போட்ட கொரோனாவெல்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் பாத்துற மாட்டோமா? பாத்துரும், விடுங்க. அப்புறம் தற்போது லேட்டஸ்ட் நியூஸ் வந்தது பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை பட்டியல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். அது நடந்தே 3 மணி நேரம் ஆச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க. அதாங்க நடந்துச்சு. ஆமா, வீடியோ போடும்போது ஒரு 8 மணி இருக்கலாம், 7:30 மணி 8 மணி இருக்கலாம். நாங்க உட்கார்றது அமைச்சரவை பட்டியல் வெளியான உடனே தான் நாங்க உட்கார்றோம். 9 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள், 9 அமைச்சர்களும் வந்துச்சு. இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. சோ அதுல மிக முக்கியமானவர் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுத்துறை, பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, IAS,
இந்திய காவல் பணி ஐபிஎஸ், இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ், இவங்க எல்லாருமே மிக முக்கியமானவர்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாருமே வந்து மிக மிக முக்கியமானவங்க. தமிழ்நாட்டோட அத்தனை வந்து பார்க்குறவங்களே அவங்க தான். ஸோ மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் வழங்கல். பாதி சொல்றீங்க. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான். இல்லை, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாமே அவருடைய இதுல வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவரு தான் பதிலும் சொல்ல வேண்டி இருக்கும். இப்ப அவரு வேற யாரையா கொடுத்துட்டு அவர் போய் கேள்வி கேட்கலாம் அப்படின்னாலும் டைரக்டா ஆனா கொடுக்காம அவரே வச்சிருக்காரு. அதுவும் பொதுத்துறை, பொது நிர்வாகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், உள்துறையும் அவர் வச்சிருக்காரு. போன தடவை உள்துறையெல்லாம் வந்து கே நேரு அவர்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு அவரு. ஒரு 888 crores மட்டும்தான் அதுல வந்து ஊழல் நடந்ததா வந்து சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து இந்த தடவை வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்னும் போது, அது இல்லாம மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர், இவங்க எல்லாரும் பார்த்தோன்னா அடுத்தது இவர் எடுத்துக்குவாருன்னு சொல்றேன். அப்படி சொல்லலைங்க. போன தடவை சூப்பரா பண்ணியிருந்தாரு. 888 crores தான் வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பொதுவெளியில பேசப்படுது. பட் ஆனால் இவர் இந்த தடவை எடுத்திருக்காருன்னா, ஸோ அதில் ஒரு உள்துறை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, ஒட்டுமொத்தமாக இந்த பிளான் பண்ணிட்டீங்க. ஆமாம், அவரை இது பண்ணுறதுக்கு அது என்னன்னு தெரியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியா. எவனாவது மொட்டை போட்டு வருவான், தலையில் தபேலா வாசிக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி முக்கியமானதெல்லாம் வச்சுட்டாருங்க. அவர் வச்சுக்கிட்டாரு. மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல தான் வருதுன்றதுனால மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து விஜய் அவர்களை நோக்கி தான் இருக்கும். சின்ன பசங்களா விஜய் அவர்கள் தான், பெரியவங்களா விஜய் தான், மாற்றுத்திறனாளிகளா விஜய் அவர்கள் தான், பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனையா விஜய் அவர்கள் தான். ஸோ அதனாலதான் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஸோ காவல்துறையும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றதுனால இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய முழு இது வந்து விஜய்க்கு, விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் இருக்குன்றதுனால முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னோட கண்ட்ரோல் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காரு. ரெண்டாவது பொசிஷன், அதாவது நம்ம முதலமைச்சர் பொசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் யார் அப்படின்னு, ஏன்னா நம்பர் 2 எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்பர் 1 எப்படி இம்பார்ட்டன்ஸோ நம்பர் 2வும் வந்து இம்பார்ட்டன்ஸ். என்னாச்சு? இல்ல அது இல்ல, நீங்க சொல்ற, நீங்க நினைக்கிற 2 இல்ல, இந்த வேற 2 அமைச்சரவையில் 2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ். 2க்கு இம்பார்ட்டன்ட் இல்ல சொன்னீங்களா? மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட் இருக்காங்களா, செகண்ட் யார் அப்படின்றதா. இப்போ நம்ம 3க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்காது இல்ல. பட் இதுல அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் செகண்ட் யாரு, அப்போ ஃபர்ஸ்ட் இவர்னா செகண்ட் யார் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அதுல வந்து பார்க்கும்போது ஆனந்த் அவர்கள் தான். ஸோ அவருக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஊரக வளர்ச்சினா இந்த பஞ்சாயத்து அந்த இல்லை, ஊரக வளர்ச்சி இருக்க பஞ்சாயத்து, இது எல்லாமே வந்து அவருடைய கண்ட்ரோல்ல தான் வந்து வரும்ன்றதுனால ஆனந்த் அவர்களுக்கு இந்த செகண்ட் கிராமமா வரன்னு இருக்காருல்ல, அது போவார். இவரு கூட அவரும் போவார், அவரு கூட இவரும் போவார். ஆனந்த் அவர்கள் வந்து இதெல்லாம் சரியா பாப்பார்ல, என்ன பஞ்சாயத்துங்க அது அந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக பஞ்சாயத்து மொத்தத்தையும் அவர்கிட்ட வந்து தூக்கி கொடுத்துட்டு இருக்காரு. ஊரக வளர்ச்சி, ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியம், வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புற கடன் மற்றும் கிராமப்புற கடன் தீர்ப்பு மற்றும் பாசனம், சிறுபாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள் இது எல்லாமே அந்த கண்ட்ரோல்ல அவருக்கு வந்து வந்துடும். ஆனந்த் அவர்களுக்கு இது எல்லாமே வந்து சென்னை பாசனமா? ஆமா, சென்னை பாசனம் தான். டிசம்பர் சென்னை பாசனம். மூணாவதாக தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். ஸோ பொதுப்பணினாலே உங்களுக்கு தெரியும், பிடபிள்யூடி. ஆமாம், கட்டடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் தான் வரும். அதோட விளையாட்டு மேம்பாடு, நல்லா இது விளையாடுவார். பேஸ்கெட் பால். ஆமாம், பேஸ்கெட் பாலா வாலிபாலா, சரி ஏதோ ஒன்று விளையாடுறாரு, இதுதான் நினைக்கிறேன் பேஸ்கெட் பால். ஓகே, பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றதுனால விளையாட்டுத்துறையும் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த விளையாட்டுத்துறையை முன்னாடி வச்சிருந்தவர் நம்ம எதிர்கட்சி தலைவர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் விளையாட்டுத்துறையை வச்சிருந்தாரு. குத்தி காத்திட்டே இருக்கீங்க. குத்தி காட்டலங்க, இன்றைய எதிர்கட்சி தலைவர் தான் சொன்னேன். அது எதிர்கட்சி தலைவர் சாதாரண விஷயமா என்ன? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு இவரு ராகுல் காந்தி, அப்ப தமிழ்நாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின். அந்த மாதிரி பேசுங்க. இதோட எங்க பிரதமர் மோடி, இங்க சிஎம் விஜய். இப்போ மேட்ச் ஆயிடுச்சுங்களா? இல்ல, எனக்கு அப்பயும் பிடிக்கல. அது மாதிரிதான் இவங்க 2 பேருக்கும் இப்போ ஒத்து போகுது. ஆனா இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. வெளி உலகத்துக்கு போகும் இல்ல, வெளி உலகத்துக்கு இப்போ ஒத்து போகாது. ஆனா தெரியாது, ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம், அது மாதிரி சில விஷயங்கள். ஸோ அடுத்து வந்து 4வது வந்து கேஜி அருண்ராஜ், சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர். அவரும் ஒரு டாக்டர் தான். அவர் வந்து ஒரு IRS ஆஃபீஸர்னு சொன்னாலும் டாக்டர் வந்து இது பண்ணியிருக்காருன்றதுனால சுகாதாரத்தையும் மருத்துவத்தையும் கொடுத்தாங்க. அதை போன தடவை வந்து தலைவர் மாசு அவர்கள் வச்சிருந்தாரு. ரொம்ப அருமையா பண்ணதன் காரணம் விளைவாக நிறைய பண்ணியிருக்காரு. கல்டிவேஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. 2021 வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தவறான சிகிச்சை கொடுத்து ஒரு குழந்தை
இறந்து போய் அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. இங்கே இவரு நம்ம ஓட்டேரி ஜெயக்குமார் சார் சொல்லியிருந்தாருல, இங்கே ஏதோ இன்குபேட்டர்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காம கேஜி அருண்ராஜ் அவர்கள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் அவரு. சுகாதாரமும் மருத்துவமும் வந்து இங்க ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஸோ இங்க நிறைய அரசு மருத்துவமனைகள் இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி மேம்படுத்த போறாங்க அப்படின்றத இதுல இருந்து பார்த்துக்கலாம். சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன் இது எல்லாமே அவருடைய அந்த துறையின் கீழே வரக்கூடிய விஷயங்கள். 5வதா வந்து KS செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை அமைச்சராக வரார். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இருந்திருக்காரு. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு, வேளாண் துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து புதுத்துறையா இருக்க. உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா அவர் என்ன துறையில இருந்தாருன்னா, இது நீங்க அவருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, வெங்கட்ரமணன். ஆமா, வெங்கட்ரமணன் அப்படி இல்லைன்னா அருண்ராஜ் கிட்ட எதிர்பார்த்தோம். பட் ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமா, என்னெல்லாம் இருந்திருக்காருன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு 91-96ல, வேளாண்மை துறை அமைச்சராக இருந்திருக்காரு 2011ல, அதே 2011-12ல வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வந்திருக்காரு. இப்போ நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வந்து WHPTR அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் இருந்திருக்காரு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதே மாதிரி 2012ல வந்து வருவாய்த்துறை அமைச்சராகவும் வந்து இருந்திருக்காரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 2017லேருந்து 21, அதாவது எடப்பாடியோட ஆட்சி காலகட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ நிதி அமைச்சராக. வனத்துறை தெரியல, வேளாண்மை துறை தான் இருந்திருக்கு. அதுல தானே அந்த வாட்சாத்தி அது வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுலயா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிதித்துறை அமைச்சராக இருக்காரு. நிதித்துறை மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா வந்து தாவேகா கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு வந்து அவர் தான் இப்போ பொறுப்பு. எப்படி என்ன டிசைன் பண்ணி எதுலேருந்து வருவாயை கொண்டு வர போறாரு. ஏன்னா டாஸ்மாக் எல்லாம் மூடுறாங்க, ஒரு பக்கம் 717 கடையை மூடுறாங்க, இன்னொரு பக்கம் பல்வேறு துறைகள்லேருந்து வருவாய் வந்து வரணும். 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒரு 1200 கோடி கிட்ட வருடத்திற்கு நமக்கு வந்து போகும். அப்புறம் 2500 ரூபா கொடுக்கணும். இளைஞர்களுக்கு 4000 ரூபா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும். தங்கம் மோதிரம் நமக்கெல்லாம் உண்டா? அது வேலை இல்லாதவர்களுக்கு. அந்த வேலை இல்லை, நீங்க சொல்லி நினைக்கிற இல்லை, இதெல்லாம் நம்ம வேலையில இருக்கோம். அப்படியா? வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு 4000, தங்க மோதிரம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், கல்யாணமாக போகிறவங்களுக்கு அண்ணன் சீர்னு சொல்லி அதுதான் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுக்கணும். அதுதான் பிரச்சனையா இப்போ போயிட்டு இருக்குது. மோடிஜி யாரும் தங்கம் வாங்காதீங்கன்றாங்க, இவர் என்னமோ எல்லாத்துக்கும் 1 சவரன் தங்கம், ஒரு 1/2 பவுன் மோதிரம்னு சொல்லி இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காரு. எப்படி வாங்க போறாங்க, எப்படி கொடுக்க போறாங்கன்னு கேள்வி மேலே கேள்வி எழுப்புது. வருது, சொல்லக்கூடாது. பார்க்கலையா நீங்க அந்த டிபேட்லாம்? அது கரெக்டு. சுக்குமல்லி தண்ணி தள்ளுவாங்க, அதுதான். அது நீங்க ஒரு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருங்க, ஒரு பக்கம் அது இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கட்டும். பட் ஆனால் ஒரு 6 சிலிண்டர் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ நிதித்துறை எப்படி கையாள போகிறார் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா 2021 ஆரம்பிச்சப்ப பிடிஆர் வந்து பயங்கரமான அதெல்லாம் பண்ணிடுவாரு, அது பண்ணிடுவாரு. பிடிஆர் மாதிரி இதுக்கு முன்னாடி பிடிஆர் மாதிரி யாருமே கொடுத்ததில்லை, இதுக்கப்புறம் எவனாலையும் பிடிஆர் மாதிரி கொடுக்கவே முடியாது. அவர் மட்டும் அப்படி போட்டு கொடுத்தாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி அப்படியே சிங்கப்பூரா மாத்தி எடுத்துருந்து வச்சிருவோம் அப்படின்னு அடுத்த 2 பட்ஜெட் தான் போட்டாரு, தூக்கிட்டு போய் தகவல் தொழில்நுட்பத்துல வச்சதுதான். கடைசி வரைக்கும் உதயநிதி அவர்களுமோ ஸ்டாலின் அவர்களுமோ இப்போ பிரச்சாரத்துக்கு கூட போகலன்றதை நம்மலாம் வந்து நம்ம சொல்லி மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மதுரை மத்தியில கடைசி அழுததா இருக்கட்டும், கையில பூ சுத்திட்டு வந்ததா இருக்கட்டும், எல்லாமே அவர் டபுள் வச்சு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். படித்தவர், மிக அதிகமான எல்லாம் தெரிஞ்சவர், உங்களை விட என்னை விட எல்லாரை விடவும் அதிகம் தெரிஞ்சவர் பிடிஆர் அவர்கள். அவர்கிட்ட இருந்த துறை வேற, அதுக்கப்புறம் அது இவர்கிட்ட போயிடுச்சு. தங்கம் தண்டனை. இங்கிலீஷ் பேசி நீங்க தப்பிக்க முடியுமா? முடியாது. மதுரை மத்தியில போய் ஜெயிக்க முடியுமா? அப்புறம் ஸோ 6வதாக வந்து பி வெங்கட்ரமணன், உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர். உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோறு இதம் சோறு தின்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அந்த FSSAI ஃபுட் சேஃப்டி அது இதுல தான் வரும். உணவு வழங்குதல், அது சுகாதாரத்துலயும் வரும். அது ஃபுட் சேஃப்டி அதுலயும் வரும், உங்களுக்கு சுகாதாரத்துலயும் வரும். அதுல நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துலயும் கலப்படம், டூப்ளிகேட் வருது. நிர்மல்குமார் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். ஸோ மின்சாரம் மற்றும் மரபுசாரா ஆற்றல் மேம்பாடு, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் ஊழல் தடுப்பு, சட்டமன்றம், ஆளுநர் தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், எல்லாத்துக்கும் இவர் தான், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் தான். மின்சாரம், எனக்கு அவரை பார்க்கும்போது செந்தில் பாலாஜி டூப்ளிகேட் எடுத்து பார்த்த மாதிரியே தெரியுதுங்க. இல்லைங்க, அந்த
கெட்டப் அந்த இதுல வந்து ஒரே மாதிரி சிமிலாரிட்டியா இருக்காங்கன்னு சொல்லுங்க. கிளாரிட்டியா இருக்காங்க. ட்ரெஸ் கிட்டலாம் அதே மாதிரி கொஞ்சம் எல்லாமே அதே அவரு வெள்ளையா நல்லா ஃபேரா இருப்பாரு, இவரும் ஃபேரா பொட்டுக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே வச்சுட்டு ஆமா ஒரே மாதிரி இருப்பாங்க. இவரு மத்தபடி டிரான்ஸ்ஃபார்மரோ அதுல எல்லாம் நான் சொல்லல. இதுதான் இல்ல இவருக்கு வந்து மின்சாரம் கொடுத்துருக்காங்க, மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். ஸோ மின்சாரம் நமக்கு வந்து இப்போ தெரியும் 200 யூனிட் மின்சார இலவச மின்சாரம்னு கொடுத்துருக்காங்க. அதையும் அவர் வந்து பார்க்கணும். அது இல்லாம சட்டத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. ஸோ இவர் கண்ட்ரோல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள், ஊழல் தடுப்புகள்லாம் வந்து இருக்கு. ஸோ ஆளுநருக்கும் இவருக்கும் நிறைய முட்டல் மோதல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆளுநர் தேர்தல்கள்லாம் இவர் தான் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பாஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் இவர்கிட்ட இருக்குன்றதுனால இதுவும் மிக முக்கியமான ஒரு துறை. ராஜ்மோகன் தர்மத்தாயின் தவற் புதல்வன். ஆமா அவர் வந்து அவருக்கு வந்து தமிழ் வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 12th ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து 10th ரிசல்ட் வரப்போகுது. ஸ்கூல்ஸ் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாருக்கும் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே புக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணணும். ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸ்கூலோட நிறைய விஷயங்கள், பாடத்திட்டத்தில் வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், வந்து என்ன வருது இந்த இதில் வரதெல்லாம் இருக்கு இல்லையா, புக்ஸில் என்னெல்லாம் பாடம் வருதுன்ற பல விஷயம். உடனே அந்த ஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போவே ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை இந்த தடவை எதிர்பார்க்க முடியாது? இந்த தடவை கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ஒரு அளவு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கணும் நினைக்கிறீங்க, இல்லை இருக்கணும். இஷ்டமணிக்கு வாங்கிட்டு இருக்காங்களா? இல்லை எல்லாமே இருக்கு. இதில் போக்குவரத்து துறை கூட நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. போக்குவரத்து துறை யார்கிட்ட இருக்கு? கல்வித்துறை இவங்க கிட்ட. மருத்துவ கல்வி மற்றும் போக்குவரத்து இது வரைக்கும் வரலையோ? போக்குவரத்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, தொழில்துறை தான் வந்திருக்கு. தொழில்துறை தான் வந்திருக்கு. இவங்க அந்த கீர்த்தனா அவங்க வந்திருக்கு. ஸோ இப்போ ராஜ்மோகனுக்கு இதெல்லாம் வந்திருக்கு. இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்கூலெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஏற்கனவே 207 அரசு பள்ளிகள் மூடல்னு சொல்லி இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய செய்தி. கல்வித்துறை. ஆமாம் கல்வித்துறை. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய கொள்கையும் திமுகவுடைய கொள்கையும் ஒன்று தான். மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டாங்க. ஏற்கனவே இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே PMSDல கையெழுத்து போடணும்னு சொல்லி மத்திய இதுல இருந்து வந்துருச்சு, உங்களுக்கு உத்தரவு வருது. அதுல கையெழுத்து போடலாம் நிதி வராது, பல்வேறு பிரச்சனைகள் இதுலேயும் வந்து இருக்கு. ஸோ தர்மத்தாயின் தவப்புதல்வன் என்ன பண்ண போறாருன்றது பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இதுல வந்து பள்ளிக்கல்வி, தொல்லியல், தமிழாட்சி, தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாடு, செய்தி மற்றும் விளம்பரம், திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட தணிக்கை சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அரசு அச்சகம், இதெல்லாம் அதுக்குள்ளார வருது. சினிமா உட்பட திரைப்பட தொழில்நுட்பம் மற்றும் திரைப்பட தணிக்கை சட்டம், செய்தித்தாள் கட்டுப்பாடு, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, அரசு அச்சகம். செய்தித்தாள் கட்டுப்பாடுலாம் செய்திகள் என்ன செய்திகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இது ரொம்ப கண்ட்ரோலா இருக்காதீங்க திரு ராஜ்மோகன் அவர்களே. சுதந்திரமா செயல்பட செய்திகள்லாம் வந்து சுதந்திரமா இருக்கணும்ன்றத கேட்டுக்கிறோம். அப்புறம் கடைசியாக வந்தார், இல்லை கடைசிக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் TK பிரபு, இயற்கை வளத்துறை அமைச்சர், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள். ஸோ நீங்க ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயங்கள், கனிம வளங்கள், சுரங்கங்கள், இதெல்லாம் வந்து இதுல இருந்தே நமக்கு நிறைய வந்து வளம் இருக்கு. இந்த வளத்தை மேம்படுத்தினாலே நமக்கு நிறைய வந்து பணம். இந்த வளத்தை வச்சுதாங்க இந்த வளத்தை எடுத்து எல்லாத்தையும் வெட்டி வெட்டி இதை காசாக்கி தான் இப்படி எல்லாமே. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கடந்த ஆட்சிகள்ல கனிம வளங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்ன்றதுனால இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நபராக முதலமைச்சர்கள் இருக்காரு. கடைசியாக தான் இருக்காங்க செல்வி கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை அமைச்சர், தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு. ஸோ கடந்த முறை தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் திரு TRB ராஜா அவர்கள் நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா வெள்ளையா அவருக்கு பேப்பர் எடுத்து காட்டி ஒரு பயங்கரமான ஜோக்லாம் பண்ணுவார். ஆமாம், நீங்கள் அங்கே சிரிக்கவே முடியாது அந்த ஜோக்குக்கு, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஜோக்ஸ். எடப்பாடி வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு கேட்டால் அப்படி எடுத்து அப்படி வெள்ளை அறிக்கைனாரு. அதனால தான் மன்னார்குடியில் நம்ம காமராஜ் கிட்ட தோத்தார். யாரு இவரு? நம்ம காமராஜ் இல்லை, அமமுக காமராஜ். அவர் இனிமே நம்ம காமராஜ். ஆமா, அந்த மாதிரி வந்து இவ்வளவு பாத்துக்கிற முதலமைச்சர் நம்மளை பாத்துக்க மாட்டாரா? அந்த மாதிரிதான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சரவை பட்டியல். இன்னும் இருக்கு, விரிவாக்கம் வந்து பண்ணுவாங்க. மேபி விரிவாக்கம் பண்ணும்போது காங்கிரஸ்ல இருந்து 2 அமைச்சர்கள் வரது கிட்டத்தட்ட உறுதி. ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் அவங்களும் அறிவிச்சிட்டாரு. மேபி ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்கொண்டா அவங்களும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வந்து இப்போ டெம்பரரின்னு சொல்ல முடியாது, இப்போ போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ போக்குவரத்து துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃப்ரீ பஸ் ஒரு பக்கம் இருந்தாலும்
போக்குவரத்து துறையில இந்த ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அந்த முறைப்படுத்துதல் இருக்குல்ல. இப்போ இங்கேருந்து ஊருக்கு போனோம்னா 3500 4500 அப்படிலாம் வந்து ரேட் போடுறாங்க. அதெல்லாம் பெரிய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து இருக்கு. மிக முக்கியமானது அது. இந்த ஊருக்கு போகணுன்ற எண்ணமே அதெல்லாம் அந்த பஸ் டிக்கெட்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணமே போயிடும். இதுக்கு இங்கேருந்தே போயிடலாம், நடந்து போயிடலாம், பைக்கில் போயிடலாம், இல்லை கார் ஏதாவது எடுத்துக்கலாமா, ஒரு வாடகைக்கு ஏதாவது கார் எடுத்துட்டு இல்லை ஃப்ரெண்டோட கார் எடுத்துகிட்டு போயிடலாமான்ற நினைக்கிற அளவுக்குலாம் வந்து நடந்திருக்குன்றதுனால அதையும் வந்து பார்க்கறதுக்கு அந்த துறை அமைச்சர்கள்லாம் நியமிக்கப்படுவாங்கன்னு வந்து நம்புவோம். அது இல்லாமல் ஏடிஎம்கேவோட ஒரு செட்டார் வந்து ஊசலாடிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்களுக்கும் அமைச்சரவையில் ஒருவேளை இடம் கொடுக்குற ஐடியாக்கள் வச்சிருந்தாருன்னா அதுவும் வந்து பரிசீலிக்கப்படும். அதனால இந்த 9 அமைச்சர்கள் இல்லாமல் இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும். அப்போ மேபி இதுல இருந்து 1-2 துறைகள் வந்து எடுத்து வேற யார்ட்டையா கூட 20-25 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 20 அமைச்சரவை வரது தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். 25 காங்கிரஸ் 2 கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அதுல ஏதாவது போக்குவரத்து துறைக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அதுலலாம் நிறைய நிதி இல்லை நிதி அப்படின்னா அப்புறம் நீங்கள் அமைச்சரவையே கொடுக்க முடியாது யாருக்கும். இப்படி சொல்லி எல்லா துறையிலையும் நிதி விளையாட தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் வந்து நிதித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் செய்ய வேண்டிய கடமை. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. முக்கியமானதெல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு அடுத்தது அங்கிட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒப்புக்கு சப்பானா வச்சுக்க சொல்றீங்களா? சப்பானாலாம் நான் வந்து வச்சுக்க சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் இல்ல, உனக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம். 60 வருஷம் கழிச்சு உனக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்குறேன், சரி மண்ணில் புதஞ்சிருந்த உன்னைய நான் தூக்கி எழுப்பி நிப்பாட்டி உனக்கு உயிர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த காஞ்சனா படத்துல வர மாதிரி தான். செத்து புதஞ்சவனெல்லாம் எழுப்பி விட்டு அவனுக்கு வந்து அவங்களோட ஆவியை புகுத்தி விட்டு வர வைக்கிறது மாதிரி அவங்களுக்குலாம் வந்து 60 வருஷம் கழிச்சு அமைச்சரவை இடம் கிடைக்க போகுதுன்னா ஏதாவது ஒரு துறை அப்படின்னு வந்து கொடுக்காம ஏதாவது ஒரு நல்ல துறையை தான் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க நல்ல துறை கொடுத்தா 2029 அங்கேயும் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புவாங்க. கீழே வந்து இந்த அடுத்து இந்த இது நடக்கும் இல்லையா, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும், அங்கேயும் வந்து பங்குலாம் கேட்டிருப்பாங்க. பார்ப்போம். அப்புறம் நிறைய இது பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே போகிறாங்க. நம்ம இவங்க ரமேஷ் இருக்காங்க, ஸ்ரீரங்கம் தொகுதி ரமேஷ். அப்புறம் சேலம்ல எங்கேயோ போயிருக்காங்க. போய் இல்லாமல் பிரபு கூட எங்கேயோ போயிருந்தாரு. ரோடுக்கு கோடி சொன்னாங்க, 15 கோடியா என்னன்னு தெரியல, அந்த நம்பர்ஸ் தெரியல. ஃபுல்லாக அந்த ரோடு போடுறதுக்கான இது வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி சுகாதாரமாக எப்படி இருக்குது, டாய்லெட்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியாது, நிறைய ப்ரெஸ் மீட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு முன்னெடுப்பு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். மருத்துவம் இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுன்றது என்னோட வந்து உங்களோட எல்லாருடைய எண்ணமும் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் மருத்துவம்ன்றது அரசு மருத்துவமனைக்கு போனா நல்லா இருக்காது, பிரைவேட்டுக்கு போ அப்படின்ற தாட் மாதிரி பிரைவேட்டை விட கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு எங்க போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த மருத்துவம் அப்படின்றது மாறுச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது மாறுச்சுன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தானே. யாருக்கு சொன்னோம், நம்ம அன்னைக்கெல்லாம் பேசணும், தள்ளுறவங்கலாம் காசு கேட்குறாங்க, அதெல்லாம் குறையவே அங்கே போயிருக்கு. இந்த வீல் சேர் தள்ளுறவங்கலாம் அமௌண்ட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிருக்கு. மாறினா நல்லா இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். மாறும் காத்திருங்க. அதோட கைடு இவர் விஜய் இன்னொரு சைடு ஒன்று போடணும்னா வீடு வந்து மாற்ற போகிறாராம். டெய்லி ஒரு 17 கிலோமீட்டர் வந்து நீலாங்கரையிலேருந்து இங்கே வரணும். காலைல 9 மணிக்கெலாம் வந்துடுறாரு, 4 மணிக்கு தான் எங்கே போக போகிறாரு? எங்கே போக போகிறாரு? வீடு பாய்ஸ்கார்டு. நான் நிம்மதியாவே இருக்கக்கூடாதுல்ல உனக்கு? தோத்துக்கிட்டே இருக்கியடா. இல்ல நிம்மதியாவே இருக்கக்கூடாது உனக்கு, அதானே? பாய்ஸ் கார்டன் கன்ஃபார்ம் ஆகல. அந்த பேச்சுக்களை வந்து பாய்ஸ் கார்டன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பாய்ஸ் கார்டன்ல எங்க போவாரு? சரி பாய்ஸ் கார்டன்ல தான் வீடு கிட்ட வாங்கிட்டாங்க. வாக்கிங் போவாரு அது பக்கத்துலயே. போன இன்னும் வெறிய அவங்க காலையில ஒரு வாக்கிங் போக விட மாட்டாங்க, ஏத்துவோம். அப்புறம் திடீர்னு நான் ரோட்ல நடந்து போறேன்னு நல்லா இருக்கும்ல. சிஎம் வராரு, ஓரமா நில்லுங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். அதிமுகவை வந்து ஒன்றிணைக்கிறதுல வந்து ஏதோ முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறதா வந்து கன்ஃபார்மா பேர் அடிபடுது. கொஸ்டின் மார்க் தான். என்னங்க ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் அதான் எவனுமே சொல்ல மாட்டேங்கிறானு. எவனாவது சொல்லுவானே, எவனுமே சொல்ல மாட்டேங்க. வாயை திறந்து அந்த பேரே வந்து வரமாட்டேங்குது. சரி ஓகே, அது இருக்கட்டும். ஆனா அந்த 17 கிலோமீட்டர் வந்து அவர் போயிட்டு வராருன்றது கொஞ்சம் ஒரு எல்லாரும் வந்து அந்த ரோட் டிராஃபிக் ஆகுறது அவருக்காக வந்து பண்றாங்க. இன்னைக்கு கூட அந்த அவருக்குன்னு தனியா வே வந்து விடுறாங்க. அதெல்லாம் முன்னாடியே நடந்துட்டு தான் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா அது இல்லாமல் இப்போ பிரதமர் ஆளுநர் வந்து காரை குறைக்கிறாங்க, பெட்ரோல் டீசலுக்காக வந்து காரெல்லாம் கம்மி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபடுது. ஸோ விஜய் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குமா என்னன்னு தெரியல. பிரதமரே 2 கார்ல தான் போறாராமே. அதான் அவரே 2 கார் தான் போறாருன்னா நீங்க எத்தனை கார்ல போறீங்கன்னு கேட்பானுங்க, அடுத்து வருவாங்க.
அப்புறம் கார்களை வந்து கம்மி அது கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் கேட்க 2 கார் கம்மி பண்ணுங்கன்னு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டை மாத்துங்கன்னாங்க. ஏன் வீட்டுக்கு போறீங்க, இங்கேயே இருங்களேன்னு வாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுனால தான் பெட்ரோல் செலவாகுது, நீங்க வீட்டுக்கு போறதுனால தான் காவலர்கள்லாம் ரோட்ல நிக்க வேண்டியதா இருக்கு, நீங்க இங்கேயே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, அவங்க வீட்லயே இருந்து. ஆமா, நீங்க ஏன் மதியான சாப்பாடு மட்டும் எடுத்துருவீங்க, நைட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த மதியான சாப்பாடு சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு நம்பர்ல, அதெல்லாம் வந்து ஏஐ, உண்மை கிடையாது. அது நல்லா எப்படி சாப்பிடுவாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சோத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாம்பாரை வச்சுக்கிட்டு பொரியலை வச்சுக்கிட்டாங்க சாப்பிடுவாரு. 4 நட்ஸ் 4 ஒரு மாதுளை பழம் ஏதாவது இருக்கும், அவ்வளவுதான். மாதுளை பழம் இருக்கும், ஏதாவது நட்ஸ் போட்டு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு வேணா, அதுவும் வந்து என்ன வேற அந்த டிஃபன் பாக்ஸ்லயே சாப்பிட்டுருவாரா? மிஞ்சி அந்த 100 கிராம்ஸ். என்ன கேக்குறேன், பிளேட்டு கூட வச்சு சாப்பிட மாட்டாரு. பிளேட் எங்க நீங்களும் நானே சாப்பிடும்போது பிளேட் வச்சு, ஒரு முதலமைச்சர் பிளேட் வச்சு சாப்பிட மாட்டாரா? அப்படி அதுவும் அந்த சில்வர் பாக்ஸ்லயே வச்சு சாப்பிடுறாரு. ஏயா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? அது அங்கேயே உட்காந்து சாப்பிடுறாரு. ஆமா, கை தொடக்கணும், பக்கத்துல ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா எடுத்து கை தொடச்சு போட்டுக்குவாரு. பாருங்க, ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீங்க. அவர் வந்து ஆஃபீஸ் வராரு, 9 to 5 அங்கேயே இருக்காரு, இல்லை 9 to 5 வந்துடுறாரு, லஞ்ச் எடுத்துட்டு வராருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. பட் அவர் லஞ்ச் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு, அதுவும் பிளேட்டு கூட இல்லைன்னா சொல்லாதீங்க. அது இல்லாமல் அவர் வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற ஆள் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இவ்வளோ ரைஸை வச்சுலாம் சாப்பிட மாட்டார். பெரிய நான் சொல்கிறது, சாதாரண நடிகர்கள் கூட அவங்களோட டயட்டை வந்து அப்படி வந்து பார்த்துருப்பாங்க. ஒயிட் ரைஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கொஞ்சமாக சிக்கனு, மட்டனு, ஒரு 4 பீஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நட்ஸு, ஒரு கொஞ்சோண்டு பழம், அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஆனால் மனசாட்சியமாக இவ்வளோ சோறு குழம்புலாம் காட்டினீங்கல்ல, அதனால தான் சாப்பிடுவாருன்னா அதே இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டார்ல. ஆமாம், அவருக்குன்னு ஒரு இடம் அங்கே உட்காந்து சாப்பிடுவார். ஆனால் இவங்க பண்ணுறாங்க அளவு கிடந்த பாசத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாற்றி, ப்ராம்ப்ட் கொஞ்சம் மாற்றி கொடுத்து டைப் பண்ணிங்களா, சேஞ்ச் த பிளேஸ், சேஞ்ச் த டேபிள்னு சொல்லி ஏதாவது கொடுத்து ப்ராம்ப்டை மாற்றிங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் போகலாங்களா? இன்னொன்று, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கஷ்டப்படுங்களா, யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி, பணம் இருக்கிறவன் இல்லாதவன், வாழ்ந்தவன் வாழாதவன், போனவன் போகாதவன்ற மாதிரி, கல்யாணம் பண்ணவன் பண்ணாதவன் எல்லாரும் அனுபவிக்கணுன்ற மாதிரி. பொண்ணுங்கனாலயா என் தெரியல, நிறையா பேர் வந்து நம்ம பார்வையாளர்கள் எல்லாமே வந்து பெண்களாகவே இருக்காங்க. அதனால பெண்களை நம்ம அப்படி சொல்லலை, ஆனால் பெண்ணால் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒருத்தர், ரவி மோகன். ஜெயம் ரவியா இருந்தாரு, அப்புறம் ரவி மோகனா. ஜெயம் ரவியாவும் நல்லா இல்ல, ரவி மோகனாவும் ஒரு நல்லா இல்ல. ஜெயம் ரவியா இருந்தப்ப நல்லா இருந்திருப்பாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப ரவி மோகனா மாறினாரு. கடந்த 2 வருடங்களாக அவருடைய வாழ்க்கையில வந்து மிக பெரும் புயல் வந்து வீசி பப்ளிக் லைஃப்ல பெரிய அளவுக்கு அவர் வந்து அவரோட அப்பியரன்ஸ் வந்து இப்போ இருக்கு, அவரோட இமேஜும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவருக்கான அந்த இதுவும் வந்து கூடி இருக்கு அவர் மேல. அதுதான் சொல்லிட்டாரு அவரு, ஏங்க என்னதான் பெரிய செலிபிரிட்டினா எல்லாமே அப்படியேவா இருக்கு. இல்ல நான் அதை சொல்லல, அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், அவரோட பர்சனல் லைஃப்ல ஒன்று நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேசணுமான்னு கேட்டா அது நமக்கு அவசியம் இல்லதான் அவரை பத்தி பேச. பட் ஆனால் அவரோட சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அவரை நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்காரு, பயங்கர ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்காரு. அவர்தான் சொல்றாரு, நான் உயிரை விட்டுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா ஆல்ரெடி அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன்லாம் சொல்றாரு. அதுவே பயமா இருக்கு. அவரு உட்காந்து பேசுறதே நமக்கு பயமா இருக்கு. கத்துறாரு, அழுறாரு. ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அந்த கெனிஷான் கூட இருந்தாங்க, அவங்க வேற ஏதோ பேசிட்டு அவங்க வேற வந்து கிளம்பி போயிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும்ன்றாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்ப இது பண்ணி பேசுறாரு, நிறைய வச்சிருக்கேன் நான் வந்து இனிமே 1 by 1 ஒய்ஃப் மேல எனக்கு ஏதோ கோவம் இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க சுத்தி இருக்கிறவங்க மேலதான், எல்லாரு மேலேயும் தான். அது மொத்தமா அவங்க மேலேயும் வந்து சேர்ந்துருக்கும். அவர் சொல்றது அவங்களோட மாமியார், அவங்க ஒய்ஃப், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அடிமை இல்லை, என்னை அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க, நான் வந்து எனக்கு இந்த லைஃப் எனக்கு எப்பயோ கசந்து போச்சு, ஆனா பசங்களுக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பணம் இருந்தா எல்லாம் இருந்துட்டா நம்ம வந்து சந்தோஷமா, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஜெயம் ரவி மோகன் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றது தான். இந்த பிரச்சனை இப்ப கிடையாது, இந்த பிரச்சனை முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ 2 வருஷமா தான் நம்மளே நிறைய பேசியிருக்கோம். அதுல பேசும்போது நிறைய விஷயங்கள், நிறைய பேரோட பேர் வந்து இந்த அன்அஃபிஷியலா அப்போ வந்து வந்துச்சு. அதுல அந்த நடிகைகள், அந்த நடிகை, பழைய நடிகை, டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து வரும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அஃபிஷியலாவே அந்த பேரை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களும் ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேர் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி சொல்லலாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் எண்ணப்பூ, 3 எழுத்து நடிகை, இட்லி நடிகை.
அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். உன்னாட்டம் பொம்பளை யாரடி, இந்த ஊரெல்லாம் உன் பேச்சு தானடி. நல்லா எழுதியிருக்கு. தெரியல, ஏதாவது தளபதி வந்து தலையிட்டு இது முதல்ல முடிச்சு வைக்க. ஆமா வேணாம், அப்புறம் என் வயதாக்கா இருறா அம்பி, நானே இப்பதான் டைவர்ஸ் கேஸ் முடியாம இருக்கேன், முடிச்சுட்டு எனக்கும் அதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது. நீ கவலைப்பட. ஆனா எனக்கு ஒண்ணு என்னன்னா, ஜெயம் ரவி அவர்கள் ஒரு விஜய் ரசிகராகவும் இருக்காரு, ஒரு பயங்கரமான கமல் ஃபேன். அடுத்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் அவரு. இல்லைங்க, கமலோட வெறித்தனமான ரசிகர் ஜெயம் ரவி அவர்கள். அடுத்து விஜய் அவர்களையும் ரொம்ப அவருக்கு வந்து பிடிக்கும். அவர் வந்து அவரோட இதுல வந்து எல்லாமே அண்ணா, விஜய் அண்ணா அப்படின்னு தான் பேசுவார். விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. அது ஒரு அரசியலுக்கு வராருன்னா இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க, சினிமாவில் அவருக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க, சினிமாவில் எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காரு, இப்போ பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ கட்சிகளுடைய பிரச்சனைகள், இந்த அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு எவ்வளோ கட்சிகள் பிரச்சனை இருக்குது, உட்கட்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவரை எவ்வளோ நடிகைகளோட தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு இவ்வளோ பிரச்சனைகளை ஹேண்டில் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஏன் உங்களால் ஒரே ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்து தான். பட் நான் எனக்கு என்னன்னா, நீங்க இவ்வளோ பேரை பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் கூட இதுவாக கான்வர்சேஷனோட இருக்கீங்க, உங்களால வச்சுக்க முடியும்னா இருந்திருக்கலாமே அப்படின்றது தான். ஏன்னா நீங்க இந்த பிரச்சனை நீங்க வேற மாதிரி சால்வ் பண்ணலாமே. எப்படின்னா, நம்ம சிங்கிள் ஹேண்டடா இருக்கும்போது சுத்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இதா இருக்கும்போது அது நம்ம மேபி ஃபேமிலி லெவலில் வந்து அவங்க பசங்களை பார்க்க முடியல, என்னை விட மாட்டேங்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப என்னடா இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு அக்கௌண்ட் கூட கிடையாது, ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், சொந்த வீடு. நான் கோடி கணக்கில் ஈசிஆரில் போய் கேளுங்க, என் கதையை காரி துப்புவாங்க. ஈசிஆரில் கோடி கணக்கில் கொடுத்து வீடு வாங்கி கொடுத்து அவங்க அங்கே ஜாலியாக இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், என்னோட பசங்களை என்னால் பார்க்க முடியல, அவங்கள்ட்ட பேச முடியல, என் பசங்க தான் என்னோட லைஃப் அப்படின்னா. ஆனால் பயங்கரமான மன உளைச்சல் இருக்கார், அது மட்டும் நல்லா தெரியுது, பயங்கரமான மன உளைச்சல். பட் கூடிய சீக்கிரம் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அவரோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும்னு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கள வாழ விட்டா நல்லா இருக்கும் தான். உண்மையாகவே இல்லை அது வந்து யாராக இருந்தாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே வைஃபுக்கு என்ன அவங்களோட வாழ்க்கை சொல்ல வரேன் ஜெயம் ரவி இருங்க. இவரு ஜெயம் ரவியோட தம்பி. நீங்க ஜெயம் ரவி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட மினி வெர்ஷனை பார்க்கணும்னா நீங்க வந்து ஜோ பாருங்க. இல்லைங்க, பொதுவாகவே சொல்றேன், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த சினிமா துறையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல பாருங்களேன், இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பாருங்க, விஜய் டைவர்ஸ் கேஸ்ல ஜிவி பிரகாஷ், தனுஷ், ஏஆர் ரஹ்மான், ஜெயம் ரவி, ஏற்கனவே வந்து பார்த்திபன், நளினி, இதெல்லாம் வந்து அந்த காலத்து இது இவங்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த இதுல இருந்து டைவர்ஸ் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்காங்க. பிடிக்கலன்னா விட்டுருணுங்க, திருப்பி பிடிச்சி நோண்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க. யாருக்கு சொல்றீங்க? இல்லைங்க, பொதுவாகவே சொல்றேன். இந்த மாதிரி உங்க பார்த்து சொல்லுங்க, அதுலயே சொல்லிடுங்க. பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களே வாழ விட்டுருங்க, அவங்கவுங்க வாழட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம யாரையுமே ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் பிடிச்சி வழுக்க டைமும் பிடிச்சும் நம்ம வைக்கக்கூடாது. இதுதான் ஜோட ஃபிலாசபி. யாரோ யாருக்காகவோ சொல்கிறாங்க, நமக்கு என்ன? நான் ஏன் சொல்ல போகிறேன். அப்புறம் ஆனால் இருந்தாலும் அந்த லைன் நல்லா இருந்துச்சு. எதுங்க? உன்னாட்டம் பொம்பளை யாரடி, ஊரெல்லாம் உன் பேச்சு தான். ஆனால் உடனே நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, உடனே ஒரு ட்வீட் போட்டீங்க பார்த்தீங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. டிஎன்ஏ நிரூபிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதுக்கு தான் நாங்களும் விருப்பப்படுறோம். அவங்க அப்பா எதுவும் இதானாங்களா? இல்லை இல்லை இல்லை, ரவிமோகனை சொல்கிறாங்க, அதை தான் நாங்களும் விரும்புகிறோம். உங்களுடைய உண்மையான சுயரூபத்தை, டிஎன்ஏவை நாங்கள் வெளியில் நீங்கள் காட்டணும் தான் நாங்களும் விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உண்மையாலுமே இந்த ஒரு 3 நாள் இந்த பெண்களானும் சரி, இல்லை குழந்தைங்களானும் சரி, ஆண்கள்லாம் எதுவுமே என்ன உனக்கு என்ன கவலை இருக்குது, இங்கே பற்றியா என்கிட்ட இவ்வளோ கவலை இருக்குன்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஏதாவது ஒரு 3 பொண்ணுங்க ஏதாவது ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி முடிஞ்சிச்சு. இது மட்டும் நல்லாவே தெரியும், நிம்மதியாகவே இருக்க முடியாது. அதனால யாரு கூட சேராமல் விடுறது தான் ஆண்கள் பண்ணுற முதல் வேலையாக இருக்கணும். ஐயோ, நம்ம பிரச்சனையெல்லாம் என்ன, அது கிடைச்சா இது கிடைச்சா இல்லை இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஆண்கள் நம்மள இல்லை, ஜென்ரலாக ஆண்களோட பிரச்சனை நிம்மதியாக இருக்கணும்,
அது பண்ணணும், ஏன்னா ஒரே ஒரு நாள் லீவு கிடைக்குமா, லீவு கிடைக்குமா, அவ்வளவுதான். தூங்கலாமா, கிரிக்கெட் விளையாடலாமா, பசங்க போய் இன்னைக்கு ஏதாவது ஒரு மீட் பண்ண போலாமான்றது மட்டும்தான். கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாமா, ஃபன் பண்ணலாமா, அந்த மாதிரி இருக்கும். என்னவோ போங்க. உமாவதி சார் சொன்னதானே, நான் வைக்கிற சாம்பார்ல சாப்பிட்டா சாப்பிடணும், அதை என் கண்ணால பார்க்கணும்னாருல. கொண்டக்கடலை குழம்பு வை. எனக்கு தான் கொண்டக்கடலை பிடிக்காதேம்மா, நீ வை, நான் சொல்றேன். ரைட்டு. சரி, இது ஒரு பக்கம் போனா துக்கம் சரிக்க போயிருக்காரு ஆண்டவர். யார? அவரையா? வேற யாரை பார்க்க போவார்? தலைவரை தான் பார்க்க போவாங்க. ஸ்டைலா போயிருந்தாருங்க. ஆனா ஸ்டைலா போயிருந்தாரு. கருப்பு பச்சை வை பச்சை தெரியல. எப்படி காஸ்டியூம் மாத்துனீங்க? தோத்துட்டீங்களா? இல்ல, மதியானத்துக்கு மேல தானே இவரை பார்க்க போனாரு. விஜய் அவர்களை வந்து பார்க்க போனது வந்து மதியானம் மேல பிளாக் அண்ட் பிளாக். இதுக்கு இடத்துல என்ன காஸ்டியூம் சேஞ்ச்? ஏன் உங்களுக்கு என்னங்க கஷ்டமா இருக்கு? அவரு காஸ்டியூம் ஏதோ மாத்திட்டு போறாரு, நமக்கு என்ன பிரச்சனை இதுல? நிறைய. சரி, இப்போ ஒரு முதலமைச்சரை பார்க்க போறோம், ஃப்ரெஷ்ஷா போகணுமேன்றதுக்காக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போயிருப்பாரு. சரி, பழைய முதலமைச்சர் தானேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு அப்படியே போயிருப்பாரு. அங்க என்ன துக்கம் விசாரிக்க போனாரு? எங்க? அங்க சிஎம் பார்க்கவா, எக்ஸிஎம் பார்க்கவா? எக்ஸிஎம் பாக்குறது. எக்ஸிஎம் பார்க்க கிட்டத்தட்ட அதுதான் துக்கம் விசாரிக்கிறது தான் அது. வேற என்ன இருக்கு அதுல? என்ன தலைவர் இப்படி ஆகி போச்சு? இப்படி உழப்பிட்டாங்க. நீங்களாம் போனீங்க சேகர் பாபுவுக்கு, அதான் நாங்க தான் போனேன், நீங்க குளத்தூர்ல பேச விட்டுருந்தா நான் உங்களையும் ஜெயிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு இருப்பாரு. பேசினார்ல? ஆமா, அங்க சேகர் இல்ல சாரி, இதுலதான் சேகர் பாபு அவர்களுக்கும் திருநெல்வேலிக்கு மட்டும்தான் பேசினாரு. அதுக்கப்புறம் அதோட சேலத்துக்கு போயிட்டாங்க இவங்க, துரந்தர் மேடம் எல்லாம் சேர்ந்து சேலத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரல. ஒருவேளை குளத்தூர்ல போய் கமலஹாசன் பேசியிருந்தாருன்னா இன்னொரு நேரம் பிடிச்சிருப்பாங்க. 234 நம்ம கமலஹாசன் அவர்களை வந்து பிரச்சாரம் பண்ண விட்டுருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். தான் தப்பு பண்ணிட்டீங்க. அவர் வந்து ரெண்டு படத்துல கமிட் பண்ணி நடிக்க ஷூட்டிங் அடிச்சுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா 234க்கும் போய் நேரத்துக்கு மாபெரும் வரலாற்று சாதனை 234 திமுக வெற்றி அப்படின்னு போட்டு இருந்திருக்கலாம். 35 திமுக வெற்றின்னு 35. ஆமா, எப்படி தெரியல, போடுவாங்க. நான் இருக்கேன்ல, புதுச்சேரியிலேருந்து எடுத்துப்பீங்களா? அங்கே வேற ஒரு 16-17 இருக்குதுல்ல. ஸோ கமலஹாசன் அவர்கள் போய் பார்த்துருக்காரு, விஜய் அவர்களையும் பார்த்துருக்காரு, சிஎம் அவர்களையும் வந்து பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. சிஎம் அவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றியெல்லாம் பேசுனது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அது நிறைய வச்சிருக்காரு, விஷயம்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்லாம். இதெல்லாம் இவர் அவர்கிட்ட சொன்னாரா? யாரு? சிஎம் அவர்கள் சொன்னாரா? சிஎம் சொன்னாராம். சிஎம் சொன்னார். இல்ல இதுங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் போய் கமலஹாசனை சந்திச்சு பேசி வாழ்த்துக்கள்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ண போறேன், இப்படிதான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்து நம்ம கிட்ட வந்து இணைச்சிருங்கன்னு இருப்பாங்க. யாரு? விஜய் அவர்கள். ஆழ்வார்பேட்டை நம்ம கட்சி புதுசா வருது, உங்களோட நம்மளுக்கு பெரிய பலமா இருக்கும், மக்கள் நீதி மையத்தை அங்க இருந்து இணைச்சிருக்கலாம், அது கேட்டிருக்க மாட்டார், வாய்ப்பு கிடையாது. வேணாம், இல்ல வேஸ்ட்னு தெரியும் அவருக்கும். இருக்கிறது 2 பேர் தான். பெரும் கட்சிக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா? புதுசார் அவருக்கும் தெரியும்ல. ஒரு நடிகரா, ஒரு மூத்த நடிகரா, அது இல்லாம ஒரு எம்பி அவர், அதையும் நம்ம பார்க்கணும். வெறுமனே ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு எம்பியாவும் இருக்கிறதுனால ஒரு சிஎம் போய் சந்திச்சு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துருது. அவர் வந்துட்டாரு, அவருடைய நண்பர் இன்னும் வரல, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இது ட்வீட் பண்ணிட்டாங்கல்ல, நீங்க வரீங்களா இல்ல நான் போயஸ் கார்டனுக்கு வரவா, வீட்டை மாத்திட்டு அங்கேயே வரவா? இவ்வளவு எல்லாருமே போய் பாக்குறாங்க, வாழ்த்து சொல்றாங்க. சென்னை மேயர் இன்னும் போய் பார்க்கலங்க. சாதாரணமா போச்சா? வைடா போட முடியுமா? போட் ரைடு இன்னும் போய் பார்க்கல. இது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஏங்க நல்லா தானங்க இருக்காரு, அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவர் ஏங்க போய் பார்க்க? எல்லாரும் இவருங்க முதலமைச்சருங்க, அதாங்க அவர் நல்லா இருக்காருலங்க, அவரை வந்துட்டீங்க, அவர் நல்லா இருக்காரு, ஒரு வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, அவரை விட்டுருங்களேன். ஒரு பாட்டுக்கு எங்கேயோ ஒரு பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாரு, மேயரை பார்க்கணும்னு வைங்க. அப்புறம் மேயர் என்ன பண்ணுவாங்க, நான் அந்த கார்லயே தொங்கிட்டு வரேன்னு வாங்க. இல்லைங்க, நீங்க கார்ல இல்ல எங்களுக்கு அப்படி பழக்கம் கிடையாது, வெளியில தொங்கி முதலமைச்சர்னு வந்தா அங்க அந்த கார்ல தொங்குறதா எங்களுடைய பழக்கம், அதான் எங்களுடைய மரபு அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க முன்னோர்கள் 75 வருஷமா எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சிஎம் அவர்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. புது சிஎம் இல்லைங்க அப்படிலாம் நாங்க ட்ரீட் பண்றது கிடையாது, மேயரா ஒண்ணு வரதுன்னா உங்களுக்கு ஒரு கார்ல வாங்க, இல்லைன்னா வராதீங்கன்னு இருப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்துகிட்டு அப்படின்றதுனால வராம இருக்கு. வேற யாரெல்லாம் போய் மாரி செல்வராஜ் அவர்கள் போய் துக்கம் விசாரிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி தப்பு தான், என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துருக்கு. நடந்ததுன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியல, இன்னமும் தப்பு நடந்தப்ப தெரிஞ்சது, எங்களால சொல்ல முடியல.
படம் வேற கமிட் பண்ணிட்டானே. ஆமா, படம் எடுத்திருக்கேன். ரெண்டாவது உங்க ப்ரொடக்ஷன்ல படம் எல்லாம் ரிலீஸ் பண்றோம். அதனால வந்து இது பண்ணிக்க முடியாது, உங்களை பகச்சிக்க முடியாது. அதனால வந்து நிறைய நடந்துருச்சு அந்த சமூகத்துக்கு. உங்க ஆட்சியில தான் நிறைய நடந்திருக்கு. எங்களால எதிர்த்து பேச முடியல. அதனால போய் துக்கமாவது விசாரிச்சுட்டு வருவோமேன்னு போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. மாமன்னன் 2 கேட்டு பார்த்தாரு போல. அது தெரியல, மேபி பார்ப்போம். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சமூக வலைதளத்துல எப்படி சமூக நீதியை நிலைநாட்டுறது அப்படின்னு வந்து இது பண்றது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வந்து அந்த அதுக்குன்னு சோசியல் மீடியாக்குன்னு ஒரு அமைச்சர் உருவாக்கி அதை வந்து இவர் வடிவேலு அமைச்சர் ஆகிற மாதிரி சோசியல் மீடியாவுக்கு அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்லியிருப்பாரு போல. நல்லா இருக்கும் அவரோட மீம்ஸ் எல்லாமே, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அவரே வந்து அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா போட்டீங்கன்னா வடிவேலையா? ஆமா, ஆளையே காணும்ல, எரியுதடி மாலா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க இப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம நேற்றுக்கு பேசினது தான். ஆனால் இதாதனால இப்போ பேசிடுவோம். திமுகவின் தோல்விக்கு திமுக தான் காரணம். உலகத்துக்கே தெரியுமே. அது நான் சொல்லலைல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதுக்காக தான் இப்போ நான் சொல்றேன். நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆமா, யாரும் பொறுப்பேற்றுப்பா. ஒரு வகையில் வேணா பாராட்டலாம். எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கல. தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், நான் பொறுப்பேற்றுக்கிறேன் காரணம்ட்டாங்களா? அது அவங்க எதுவுமே சொல்லலை, ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனா முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர் வந்து ஆமா நான் தான் காரணம், வெற்றிக்கு மட்டும் நான் காரணம்னு சொல்லி நான் எடுத்துக்கும் போது தோல்விக்கு நான் காரணம்னு எடுத்துக்க சொல்லும்போது தப்பு கிடையாது. அந்த மனசு அதுக்கு தான் குளத்தூர் மக்கள் கொடுத்தாங்க, அந்த மனசுக்காக தான். அது ஒன்று, ரெஸ்ட் எடுங்க. ஆமா, ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப உழைச்சிட்டீங்க எங்களுக்காக. நாங்க வந்து தோக்கடிக்கணுன்றது எங்க எண்ணம் கிடையாது. ஆனா தோக்கடிக்கலாம் நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். முன்னாடி வந்தாரு, அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக துறைமுகத்துல மட்டும் ஜெயிக்க வைக்கிறோம். உங்களுடைய எப்படி நீங்க வர வெறுப்பத்திரத்துக்கு நீ எப்படி நீங்க வர போறது இல்ல, அவர் தான் வரப்போறாரு. நாங்க அவரை ஜெயிக்க வச்சு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்புறோம், நீங்க வீட்டுல இருந்து கேட்டு என்ன ஏதுன்னு பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவர் ரிசைன் பண்ணிருக்கணும் துறைமுகத்துல. ஏன் துறைமுகத்துல அவர் ரிசைன் பண்ணிருக்கணும்? எதுக்கு? தலைவர் இந்த மாதிரி அழுவேன் சரிங்களா, கூட்டு போய் துக்கம் விசாரிக்க விடுவேன், ஒப்பாரி நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவேன். ஆனா ரிசைன் பண்ணிக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். தலைவருக்கு வலிக்கும்ல. நேத்தோ முந்தானேத்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல, அதுல சொல்லியிருக்காராம், நான் வேணா என்னுடைய பதவியை, மாவட்ட செயலாளர் பதவியும் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு இருக்காங்களாம். அவன் இதே இருந்துரு அப்படின்ட்டாராம் ஸ்டாலின். நிஜமாவே நடந்திருக்கு. அப்படியா? அமைதியா இருந்துருங்க. அதான் வழக்கமா சொல்லுவதில்ல, தோல்விக்கு நான் தான் அந்த காரணம், தலைவர் தோத்துட்டாரு, ஏன்பா அதை வேற உள்ளவை அப்படின்பாங்களே, அதுக்காகவா? அதுக்கு தானே. ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஓப்பனா பேசியிருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன் எல்லாம் பேசியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. ஒரு திமுக காரன் சாதாரணமா ஒருத்தன் இருக்கானா, அவன் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கறான், அவனுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறானா கட்சிக்காரன், அதை கூட செய்யறது கிடையாது. அப்ப எப்படி அவனை வேலையை மட்டும் செய்ய சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் அவங்களோட வருத்தங்களெல்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம கட்சியில இதான் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு, சோசியல் மீடியாவில் நம்ம வந்து இயங்கணும், நம்ம வந்து வெறுமனே வந்து டீ கடையில் பேசிட்டு இருக்கிறதே பெரிய அரசியலாக நினைச்சிட்டோம், சோசியல் மீடியால நீங்க வந்து இறங்குறது தான் மாபெரும் புரட்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மற்றவங்க வந்து களத்துல இறங்க போறாங்க சோசியல் மீடியால. இப்ப அன்பில் மகேஷ் எப்படி களத்துல இறங்கி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, டாக்டர் எழிலன் எப்படி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அது மாதிரி இப்போ சேகர் பாபு, பிடிஆர் அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், ஏவா வேலு அவர்கள், இவங்க எல்லாரும் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் களத்தில் இறங்க போகிறாங்க. போட்டு வெறித்தனமாக வாரியர்ஸை வறுத்தெடுக்க போகிறாங்க. எல்லாரும் முரட்டு சம்பவங்கள்லாம் வந்து காத்திருக்கு. உங்கள் பிரச்சனையே இவங்களை வச்சுட்டு இருக்கிறது தான். இன்னும் 150 வருஷத்துக்கு இவங்களையே வச்சுக்கிட்டு இவங்க தான் பாதி பேருக்கு ஆண்ட்ராய்டு போனே யூஸ் பண்ண தெரியாது. அதே அட்மின் ஒருத்தர் கூட வச்சுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சட்டசபையை எடுத்து பாருங்களேன், உதயநிதி மட்டும்தான் எங்கு 48ஓ 49ஓ பக்கத்துல உட்காந்துக்க KN நேரு எப்படியும் 65-70+. ஆமா. அதுக்கப்புறம் ஐ பெரியசாமி, சிவசங்கர், ஏவா வேலு, ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே KKSR ராமச்சந்திரன் எல்லாம் பாருங்க ஏடிஎம்கே பிளட்டா இருக்கு. செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே. அப்ப ஜெயிச்சது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேல இருக்கவங்க தான் பாதி பேர் ஜெயிச்சாங்க. திமுகவுடைய போர் எல்லாருமே தோத்துருக்காங்க. எல்லா அமைச்சரும் இதுல இருந்து பிடிஆர்ல இருந்து இவரு நம்ம மாசுல இருந்து காட்பாடி இவரு
துரைமுருகன்ல இருந்து முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து தோத்துருக்காங்க. கோர் டிஎம்கே தோத்துருக்கு, ஏடிஎம்கே இங்க இருந்து ஏடிஎம்கே ஆட்களா போனவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேல பல பேர் தோத்துட்டாங்க. என்ன ஒரு வினோதம் இது. இப்படி திமுகவுடைய தோல்விக்கு என்னெல்லாம் காரணம்னு பேசியிருக்காங்க. திமுகவுடைய தோல்விக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்துல மிக முக்கியமான ஒண்ணு, இன்னும் பழமையா இருக்கக்கூடிய ஆட்களை அப்படியே வச்சிருக்கிறது. அந்த ஊர்ல அவங்க தான் இருந்தா அது அப்படியே இருக்கிறது. அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கூட முன்னேற்றாம இருக்கிறது, யங் பிளட்டை வந்து உள்ள இது பண்ணாம இருக்கிறது. 25-30 வயசுல உள்ளவங்களுக்கெல்லாம் பதவிகள் எதுவுமே கிடையாது. இந்த கட்சியில இருந்தா அந்த பொறுப்புல இருக்கிறவங்க அடுத்த வாரிசு தவிர அதுல இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள்லாம் மேல வரவே முடியாது. உங்களால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது எம்எல்ஏ பதவியை. ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா வாரிசா இருக்கணும். இந்த 2 அடிப்படை இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த கட்சிக்குள்ளார முன்னேறி போக முடியும் அப்படின்லாம் பல இது இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, ஏன் அணுகுமுறையில தப்புன்னா கூட நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ் முதலமைச்சர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ வந்து ஒரு அப்டேட்டுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க. ஸோ அது எப்படியாப்பட்ட அப்டேட்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. பட் அப்டேட்ன்றது வெறுமனே வந்து இந்த குறைகளை கொடுத்துட்டாங்க. அப்டேட் கொடுத்தாங்க. உடன்பிறப்பே.com அதான் உடன்பிறப்பே.comலாம் கொடுத்துட்றாங்க. இந்த உடன்பிறப்பே.comவே உங்களால சரி பண்ண முடியுமா? இப்போ நான் இருக்கேன், அது கண்காணிப்பு குழுன்னு போட்டிருக்காரு, அதுக்கு 2 பேரை போட்டிருக்காரு. இந்த 2 பேரை போய் 2015ங்களா 2015 இல்ல அந்த இதெல்லாம் இதுக்கு 2 பேர் போட்டிருக்காருங்க. 30 பேரும் என்னமோ வச்சுக்கோங்க மொத்தமா. அப்படி போடும்போது நீங்களும் நானும் இருக்கோம். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு போறோம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திச்சு பேச போறோம், என்ன ஏதுன்னு கேட்க போறோம். அப்ப கூடவே மாவட்ட செயலாளர் இருந்தா அவன் சொல்ல போறதே மாவட்ட செயலாளரை பத்தி தான். அவன் மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டே அவன் இது சொல்ல முடியுமா? அப்ப இவங்க 2 பேரும் அவர் வந்து சரி கட்டுறதுக்கு பாப்பார்ல. இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அதுல வந்து இருக்கு. ஸோ நேரடியாக நிறைய விஷயங்களை அவங்க வந்து பண்ணணும். அப்போ பண்ணாதான் அதெல்லாம் வந்து சரி வரும். 2வது பாரம்பரியமா திமுக பாரம்பரியமா இவங்கெல்லாம் இருந்தாதான் கட்சி அப்படின்லாம் இல்லாம யங் பிளட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுங்க. இனிமே காசு பணம்லாம் கொடுத்து மட்டுமே ஜெயிக்க முடியாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. மக்களும் வந்து மாறுறாங்க. உங்களை அவ்வளோ வெறுக்கிறாங்க. மக்கள் வந்து அவ்வளோ வெறுக்கிறாங்கன்னா வெறுமனே இன்னைக்கும் பாருங்க சோசியல் மீடியால விஜய் வந்து தாவேக்கா ஜெயிச்சது வந்து சோசியல் மீடியாவில் தான். தாவேக்கா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு தான். தாவேக்கா ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சுதான்னு சொல்லி இன்னும் வெறுப்பு அரசியல தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு யதார்த்தம் புரியல. இல்லைன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டுமே அதை வந்து பேசுறதுக்கு இது பண்ண மாட்டேங்க. அவனு பேசி ஆகணும், சார்பா பேசி ஆகணும். இல்ல ஜோ, நான் என்ன சொல்றேன், சார்பா பேசுறது வேற, இதுதான் பிரச்சனையேன்ற நானு. நீ இப்படி பேசுறதுனாலதான் வெறுப்பாயி அவனை பிடிச்சிருக்கோ சொல்லிட்டு போய் இப்போ என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதுன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல உங்ககிட்ட இந்த தப்பெல்லாம் இருக்கு, இதெல்லாம் திருத்திக்கணும், தான் நான் அதை திருத்திக்க முடியும், அதுல இருந்தா நான் வந்து க்ரோ ஆக முடியும். இல்ல நீ பண்ணு எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குன்றதை தாண்டி அவங்க அந்த சப்போர்ட் பண்ணி வேற மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு போறது இருக்குல்ல. அதாவது யதார்த்தம் இன்னைக்கு என்ன, விஜய் ஜெயிச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் பெரும்பான்மையில் 108 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 59-60 கொடுத்துருக்காங்கன்னா 59-60 சீட்டு கொடுத்தவங்கலாம் அறிவாளிகள். 108 பேர் கொடுத்தாங்க, 108 தொகுதி கொடுத்தாங்களா, அவங்கலாம் வந்து அறிவில்லாதவர்கள், தற்குறிகள், நேர்மையற்றவர்கள் இப்படின்னு பல வார்த்தைகளை போட்டு ரீல்ஸ் மோகத்துல வந்தவங்க, ஜென்சி கிட்ஸ், ஒரு இழவும் தெரியாது இப்படின்னு பேசும்போது தான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது. நீ எப்படி அதை சொல்ல முடியும்? 108 பேர் போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு வயசானவங்க இருக்காங்க, எவ்வளவு லேடிஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள், அந்த நடுத்தர வயது ஆண்கள் எவ்வளவு பேர், உங்க கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணல. வெறுமனே ரீல்ஸ்ல வந்துட்டாங்க. ரீல்ஸ் இப்ப நீங்க என்ன ரீல்ஸ்ல வர போறீங்களா? இப்ப அவங்களால அது ஏத்துக்கவே முடியலங்க. இன்னமும் டிபேட்ல எல்லாம் பாருங்களேன். அதாவது இவர் வந்து விஜய், புரியுதுங்களா, அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர். ஆமா, அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், இவர் வந்து விஜய். ஏன் வன்மத்தை இவ்வளவு கக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களால கொஞ்சம் கூட டைஜஸ்டே பண்ண முடியலங்க. 2வது முதலமைச்சர் அவர்கள் கேட்கிறாருல என்னெல்லாம் பண்ணணும்னு. முதல்ல உங்களுக்காக பேசக்கூடிய வாய்கள் இருக்குல்ல, அதை முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்காக பேசக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் ஒரு கேங்கை வந்து சுத்த விட்டுருக்கீங்கல்ல, அந்த கேங்கை முதல்ல நீங்க நிறுத்தினீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை தீர்ந்துடும். இவங்களை கொண்டு போய் நீங்க டிபேட்லயும் உட்கார வச்சு ஒவ்வொரு இந்த மக்கள் மன்றம், அந்த மன்றம், இந்த மன்றம், உங்களுக்காக ரைட் அப் பண்றவங்க, எழுதுறவங்க போறாருல, பொன்ராஜ் போயிருக்காருல பாக்குறதுக்கு, அப்புறம் எப்படி ஊக்குவிச்சாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண, தலைவரே நம்மளை பார்த்துட்டோம், இன்னைக்கு மேல நம்ம இன்னும் அதுதான் இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்க என்னாங்கன்னா அவங்க போய் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்ண வைப்பாங்க. அது விஜய் வந்து நல்ல அரசியல் பண்றாரோ இல்லையோ அது அவருக்கு போய் சாதகமா தான் போய் முடியும், இல்லை எதிர்கட்சிகளுக்கு சாதகமா தான் முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்புன்னு நினைச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டீம் வைப்பீங்கல்ல, பேனா, பென்சிலு,
ரப்பர் அந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி டீம் எல்லாம் முதல்ல அவங்க சொல்றதை மட்டுமே நம்பாதீங்க. ஒரு டீமை வச்சுக்கோங்க, அவங்க சொல்றதை முழுசா நம்பினீங்கன்னா இப்படிதான் ஆகுன்றதுக்கு அதெல்லாம் தான் இப்போ வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும், அது உன்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, திமுக ஜெயிச்சிரும், கம்முன்னு இருங்க. சத்குரு சொல்லியிருக்காரு. யாரு இந்த இது டான்ஸ் ஆடுவாரு, சிவராத்திரி அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லியிருக்காருங்க. 234 தான் ஆசைப்பட்டேன். அதுதான் 60 கொண்டு வந்து நிறுத்தி பாட்டி வச்சிருக்கேன். நீ அதுக்கும் மேல ஆசைப்பட்டினா இன்னும் தர லோக்கலுக்கு கீழே வரைக்கும் போவ. ஸோ அதனால இதுதான் உன்னோட லிமிட் அப்படின்னு சொல்லி இப்போயாவது கொஞ்சம் எதிர்கட்சியாக உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஆட்சி கவிழும், அதில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். 6 மாசங்க நீங்க சொன்ன மாதிரி தான் யங் பிளட்டா அது ஒரு திமுகக்குள்ளேயே ஒரு ரெவல்யூஷன் வந்து நடக்க போகுதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வட்டாரத்துல எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் திருவெரும்பூர்காரரு. தீர்மானம் நிறைவேற்றோம் என்னன்னு, முதலமைச்சரை திருச்சியில மறுபடியும் நிக்க வச்சு தோக்கடிக்கணும், அதானே? அவரை நிக்க வச்சு தோக்கடிச்சு தயாராக அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதனால வந்து அது அதாவது திருவெரும்பூர் இப்ப காலி ஆயிடுச்சான், சாரி திருச்சி இப்ப காலி ஆயிடுச்சு, திருச்சி கிழக்கு. இப்ப எப்படி இவங்கள்ட்ட டைரக்டா கேட்கறது? இப்பதான் தோத்துட்டு வந்திருக்கோம், டைரக்டா கேட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். கஷ்டப்படுறா. அப்படி பேப்பர் வாங்குறதுக்கு KN நேரு வந்து ஸ்பீடு இல்ல அந்த பேப்பரை வாங்குறதுல. அதனால நம்ம போய் பக்கத்துல உட்காந்தானா அந்த பேப்பர் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்குமேன்றதுக்காக திருச்சி கிழக்குல நீங்க நிக்கணும் தலைவரே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பேசுறீங்க, நீங்களே நில்லுங்க. இப்படி பார்த்தாராம், நீங்களும் தோத்துட்டீங்கல்ல திருவெரும்பூர்ல. ஆமா தலைவர், உங்களுக்கு நம்பிக்கையான யாரையாவது நிறுத்தி வைங்க தலைவரே, நல்ல ஆளா இருக்கணும், நல்ல யங் பிளட்டா இருக்கணும் தலைவரே, உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆளா பார்த்து நிறுத்துங்க. ஒரு எங்கெல்லாம் கிடையாது, எங்கன்னா 30-35 அரசியல்ல 50 எங்கு தான், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. 30னா நீங்க ரொம்ப சின்ன பையன். இப்ப நம்ம தாவேகா ரமேஷ் கீர்த்தனா இவங்கெல்லாம் தான் வெரி எங்கு. இந்த எங்குன்றது இப்ப முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுமே எங்கு தான். ஏன்னா அரசியலுக்கு பெரிய 80, 85, 90 இருக்காங்க. ஸோ அதனால 50 ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அடுத்துல இங்கேருந்து ஒரு 30 வருஷம் அரசியல் இருக்குன்றதுனால அது ஒரு விஷயம் கிடையாது. அதனால வந்து உங்களுடைய அரசியலை முன்னெடுக்க மாதிரி உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் அங்கே நிக்க வச்சு ஜெயிக்கணும் தலைவர். நீங்க இல்லைன்னா உங்களோட கூட இருக்கிற யாரும் நிற்கணும். அதான் யோசிச்சுட்டு இருக்காராம் சேகர் பாபு, அங்கே கொண்டு போய் நிறுத்தலாமா ஜெயிக்கிறதுக்கு? உங்க கூடவே இருக்கேன்னு சொல்றேன். ஆமா, என் கூட சேகர் பாபு தான். செந்தில் பாலாஜி நிப்பாட்டினா ஜெயிச்சிடலாம். செந்தில் பாலாஜி நீங்க இங்க இல்ல, ஆந்திரால, எங்க கர்நாடகால, அமெரிக்கால கொண்டு போய் நிப்பாட்டினா கூட சேகர் பாபு ஜெயிச்சிருவாரு. சாரி, செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருவாரு. அதனால அது பிரச்சனை கிடையாது, அவரு ஜெயிச்சிருவாரு. இவங்கெல்லாம் தான் கஷ்டம். ஏன்னா அவங்களாம் அதிமுக காரங்க. ஆமா, அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. சேகர் பாபு அதிமுக, செந்தில் பாலாஜி அதிமுக, ஓ பன்னீர்செல்வம் அதிமுக, KKSSR ராமச்சந்திரன் அதிமுக, வைத்திலிங்கம் அதிமுக, மனோஜ் பாண்டியன் அதிமுக. அப்பா திமுக கொண்டு போய் அதிமுக தோற்றவர்கள் லிஸ்ட் எடுங்க. MK ஸ்டாலின் திமுக, துரைமுருகன், அன்பில் மகேஷ் திமுக, துரைமுருகன் திமுக அப்படின்னு வந்து எல்லா லிஸ்டும் வந்து வரும். ஸோ மாசு திமுக, ப்ராப்பர் திமுக. அப்புறம் இந்த எல்லாரும் அது இதுன்னு அமைச்சர்களா இருந்தாங்க, அவங்க அத்தனை பேரும் வந்து இது மாதிரி தான். ஸோ நடவடிக்கை எடுக்கிறதுனா அது ஒன்றும் இது கிடையாது, அதை ப்ராப்பராக எடுக்கணும். இது சும்மா ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா மறுபடியும் இதே தான் இருக்கும். முக்கியமா உங்களுடைய அந்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் நிறுத்தினீங்கனாலே உங்களுடைய பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அவ்வளவுதான் நாங்க சொல்லக்கூடியது. கம்முன்னு இருந்தாலே போதும்பா, பேசாம இருந்தா போதும்பா அப்படின்ற மாதிரி தான். செத்த அனத்தாம இருந்தீங்கனாலே போதும். ஏங்க இன்னைக்கு என்னங்க, என்னைக்கு இங்க பதவியேற்றாரு? 16ஆம் தேதி பதவியேற்றாரா? 10ஆம் தேதி. 10ஆம் தேதியா? இன்னைக்கு தேதி என்னங்க? 17ன்னு நினைக்கிறேன். 17 தானே? 16. நேரங்காலம் தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதனால இல்ல, அதான் நாளையோட ஒரு வாரம் அதுதான் போகுது. இன்னைக்கு தேதி 6 தானே ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க? 6 மாசம் அமைதியா இருக்கும் தானே சொன்னீங்க. 6 மாசத்துல ஆட்சி கவிழணும் இவங்க தான் சொல்றாங்க. 6 மாசம் நாங்க அமைதியா இருப்போம்னு இவங்க தான் சொல்றாங்க. 6 நாள்ல அது நடக்கல, இது நடக்கல, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, இது புட்டுக்குச்சு, அங்க நட்டுக்குச்சு அப்படின்னா எப்படி? 6 மாசம் தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நிதி நிலைமை இல்லாம மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இதாச்சுன்னா என்ன பண்றது? இல்லைங்க, ஒரு வாயா இருக்கணுங்க, பல வாயா இருக்க கூடாதுல்ல. ரோட்ல கொண்டு போய் பொங்க பானையை வச்சா நாய் நக்கதான் செய்யும், அதுக்காக கொண்டு போய் வைக்க முடியாது. அது மாதிரிதான்
ஒன்று சொன்னீங்கன்னா அதுல தான் நிக்கணும். 6 மாசம் வெயிட் பண்ணா நீங்க சொன்னீங்கன்னா 6 மாசம் வெயிட் பண்ணணும். இல்ல நாங்க முதல் நாள் டே 1ல இருந்தே நாங்க ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா டே 1ல இருந்தே ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டு உங்களுடைய இந்த ரைட் அப்புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கே அழுகுறீங்க. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால போங்கன்னு சொன்னதுதான் உடனே வரிசையா வந்துட்டாங்க. இந்நேரத்துக்கு முதலமைச்சர் வந்து 2000 ரூபாய் கிடைச்சிருக்கும், 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கும், 2000 ரூபாய் கிடைச்சிருக்கும், 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கும், 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு, 8000 ரூபாய். ஏன்னா அந்த டூல் கிட்ட யூஸ் பண்றீங்க, கொஞ்சமாவது மாத்தி யூஸ் பண்ணுங்கடா. நீங்க டூல் கிட்ட தான் யூஸ் பண்ண போறீங்க ட்விட்டர்ல, அதே எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க, அது டூல் கிட்ன்றாங்க. அந்த டூல் கிட்ட கொஞ்சமாவது மாத்துங்க. அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்ல, பச்சையா தெரியும்ல. அதனால கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணுங்க. அவர் வந்து 2000 ரூபாய் கிடைக்கும், தெரிஞ்சா யூஸ் பண்ண மாட்டேனா? அதுதான் அது ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும், 8000 ரூபாய் கூப்பன்லாம் கிடைச்சிருக்குன்னா அது வேணாம் தானே மக்கள் உங்களை வரவிடல. அவங்களுக்கு 2000 விட இந்த 8000 ரூபாய் கூப்பன் வேணான்றது தானே அவங்களோட மெயினா இருந்துச்சு. அப்புறம் வந்து திருப்பி 2000 வந்திருக்கும், 8000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்குன்னா மக்கள் இன்னும் வெறியாவ தான் செய்வாங்க. 6 நாள்ல ஒருத்தனோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்றதுன்னா உங்களுக்கு எப்படிங்க அது? 6 மாசம் ஆச்சு ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க, ஆமாங்க சரியில்லை போல அப்படின்னு சொல்லலாம். 6 நாள் தான் ஆச்சு. அந்த 6 நாள்ல எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து 6 மாசமே நம்மளுக்கு கம்மிங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கெல்லாம். அது இப்ப கிரைசிஸ் உரிமை தொகையை விரைவில் செயல்படுத்தப்படும் சொல்லி அடுத்த நாளே வந்து போடுறாரு. தமிழ் புதல்வன் இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து, ஆனா அப்பயும் வந்து இல்ல உங்க ஆட்சி சரியில்லை, அது பாருங்க மக்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனை. இப்படி வந்து செய்திகளை பரப்பும் போதுதான் அது எப்படி ஒருத்தனை 6 நாள்ல ஒருத்தனை நீங்க சொல்றீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு வரும்போதுதான் மக்கள் வெறியா வராங்க. வேற ஒண்ணும் கிடையாது. கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிட போறாங்க, கம்முன்னு இருங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே செஞ்சுதானே விட்டுருக்காங்க. இல்ல பேசுறாங்களே மறுபடியும் அவங்கள ஏதாவது செஞ்சு நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு ஏதாவது கொந்தளிச்சிட போகுது ஜனம் அப்படின்ற மாதிரி தான் டென்ஷனா இருக்கு. பார்த்து இருந்துக்கோங்க. அது இல்லாம ரவி மோகன் மேட்டர்ல ரொம்ப வெறியா இருக்காங்க. எதுவும் போய் பங்குது அந்த பக்கம் எதுவும் போகாதீங்க. ஆமா, டிபேட்ல எடுத்து பேசிட போறாங்க. பேசுங்க, டிபேட்ல அந்த மாதிரி எடுங்களேன். ரவி மோகனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பேசினாருன்னு ஒரு 4 பேர், ஒரு மனநல மருத்துவர், ஃபெமினிசம்னா என்ன, நிறைய பேசுறாங்க, ஃபெமினிசம்னா என்னன்னு ஒரு நடிகை யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிடுங்க, அப்புறம் ஒரு மூத்த நடிகர் யாரையாவது கூப்பிடுங்க. அது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த நடிகையை பத்தி 3 சீனியர் நடிகர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அசிங்கமா சொன்னாங்க அப்படின்னு வேற சொன்னாரு. சொன்ன கேவலமா இருக்கும் அப்படின்னு. என்னவோ தெரியல, ஒரு போர் ஸ்டார்டர்னு நினைக்கிறேன். அடுத்தது பிஜேபி தாவேக்காக்கு தெரில, பார்ப்போம். கண்டிப்பாக கார்த்திக், நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நாளைக்கு நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு